இப்போ வாராகி அம்மனோட ஆஷாட நவராத்திரி 9 நாளும் நடக்குது. வாராகி அம்மனோட சிலை விக்கிரகம் வச்சிருக்க கோயில்கள்லாம் யாகம் பூஜை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அங்கே போய் வணங்கிட்டு வரலாம். சில பேருக்கு நம்ம வீட்டிலையே பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கும். அவங்க படமும் சிலையோ வேண்டாம். ஏன்னா வாராகி அம்மனுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு கலசத்தை எடுத்து கலசத்தில் அவங்களுக்கு பிடிச்ச உகந்த மூலிகை போட்டு கலசத்தை வச்சு, இதுக்காக நீங்கள் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தெல்லாம் கலசத்துல நினைக்க கூடாது. வாராகி அம்மனை மட்டும் நினைச்சு அவங்க மந்திரத்தை மட்டும் நினைச்சு பொருள்களை போட்டு கலசம் வச்சிருங்க. கலசம் வச்சுட்டு ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சி பாதியா இந்த பக்கம் வடது பக்கமோ இடது பக்கமோ நெய் தீபம் ஏத்துங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நெய்வேத்தியமாக சின்னதாக தோசை ஊற்றுங்க. அதில் மிளகு போட்டு ஊற்றுங்க. அவங்களுக்கு நெய்வேத்தியம் வைங்க. இன்னொன்று, உக்கிரமான தெய்வம்னு நினச்சிக்கிட்டு அரளிப்பூ இதெல்லாம் வேண்டாம். இது அவங்களுக்குரிய திருவிழா. அப்படின்ற நேரம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கொழுந்து வாசனை பூக்களை போட்டு நித்தமும் பூஜை பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இன்னைக்கு பஞ்சமி. இன்னையிலேருந்து ஒரு 3 நாள் நீங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடு வாசல் வாழ்க்கையில் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் கொடுப்பாங்க வாராகி அம்மன்.